அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியாரின் ஆணையை ஏற்று இன்றைக்கு ஒரு மிகச்சிறப்பான ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் மிக முக்கியமாக நடைபெற்ற சம்பவம் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலே பல்கலைக்கழக கல்லூரியிலே படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு ஏற்பட்ட ஒரு மிக மிக அவலமான ஒரு நிலையை கண்டித்து எதிர்க்கட்சி தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திலும் சரி, அறிக்கையிலும் சரி, பொதுக்கூட்டத்திலும் சரி பல்வேறு இந்த அரசுக்கு எதிரான உண்மை சம்பவங்களை அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். அவர் பேசிய பேச்சு தமிழகத்திலே மிக அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பாலியல் குற்றங்களால் பாதிக்கப்பட்ட பெண்களை காப்பாற்றுவதற்குரிய முறைகளை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எடுத்து பேசி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் பேசிய பேச்சுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் என்பவர் ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு கொச்சையான கருத்தை அவர் வெளியிட்டிருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மகளிர்களுக்கு மிகவும் ஆத்திரம் ஏற்படக்கூடிய விதத்தில் ஏற்பட்டிருக்கிறது. காரணம், பாலியல் குற்றவாளிகளின் சரணாலயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று சொன்னால் அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே ஏற்றுக்கொண்ட கட்சி, பல வருட காலம் ஆட்சி நடத்திய கட்சி, மிகப்பெரிய தலைவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் போன்றவர்கள் தமிழ்நாட்டை ஆண்டவர்கள், ஆளுங்கட்சியை நடத்தியவர்கள், பொதுமக்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து காப்பாற்றியவர்கள். அந்த கட்சியிலே ஒரு பெண் தலைவராக இருந்து நடத்திய கட்சியை பாலியல் குற்றவாளிகளின் சரணாலயம் என்று சொன்னால் அது எங்களை போன்ற பெண்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மோசமான வார்த்தையை ஒரு அமைச்சர் உச்சரித்திருப்பதாக நாங்கள் எண்ணி இதை அண்ணன் எடப்பாடியாரிடத்தில் எடுத்துச் சொன்னதற்கு பிறகு இன்றைக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. ஒரு அமைச்சர் இது போன்ற பேச்சை பேசக்கூடாது. சரணாலயம் என்று சொன்னால் அதிமுகவிலே தான் பாலியல் குற்றவாளிகளின் சரணாலயம் என்று அவர் சொல்லுவது எந்த விதத்திலே நியாயம்? ஒருவர் பெயரை கேட்ட அடுத்த நிமிடத்திலே இயக்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். பல பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தில் யார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? ஞானசேகரன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மிகப்பெரிய குற்றவாளி அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடுத்தப்பட்டு அந்த பெண் மோசமான நிலைக்கு வந்து அவராகவே வாக்குமூலங்கள் கொடுக்கப்பட்டு இவர்தான் குற்றவாளி என்று சொல்லப்பட்ட ஒரு குற்றவாளி மீது அவரை காப்பாற்றுவதற்கு எல்லா மந்திரியும் வரிந்து கட்டி கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர், அவர் வாய்க்கு வந்த மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறார். அவரை காப்பாற்றுவதற்கு, அவரை நேரடியாக அவரை காப்பாற்றுவதற்கு களமிறங்கி இருக்கிறார். நான் ஒரே கேள்வியைத்தான் கேட்க விரும்புகிறேன். அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் இவ்வளவு தூரம் குற்றவாளிகளை, பாலியல் குற்றம் செய்யப்பட்ட குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு ஏன் துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அதைவிட முதலமைச்சரே சொல்லுகிறார், முதலமைச்சரே சட்டமன்றத்திலே சொல்கிறார், அவர் அதிமுக அனுதாபிதான், திமுகவின் அனுதாபிதான் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லுகிறார். நான் கேட்க விரும்புகிறது, திமுகவின் அனுதாபி என்று சொன்னால் அமைச்சரோடு எப்படி புகைப்படம் எடுத்துக் கொண்டார்? அமைச்சர் அந்த வீட்டில் எப்படி போய் பிரியாணி சாப்பிட்டார்? அமைச்சரோடு எப்படி இவர் திரிந்தார்? அது பாதுகாக்கப்பட்ட பல்கலைக்கழக வளாகத்திலே சுற்றி திரிந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த அளவுக்கு வளம் வந்திருக்கிறார் என்றால் அவ்வளவு செல்வாக்கு படைத்தவராக இருந்திருக்கிறார். அவரை காப்பாற்றுவதற்கு இறங்கி இருக்கிற சிவசங்கரை சரணாலயம் அதிமுக என்று சொன்ன அந்த சிவசங்கரை கண்டித்துத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. இதற்கு பதில் சொல்லவில்லை என்றால் நாங்கள் மறுபடியும் அண்ணன் எடப்பாடியாரின் ஆணையை பற்றி போராடுவோம் போராடுவோம் போராடுவோம். அதாவது அதான் நான் பேசும்போது சொன்னேன், இவர் தான் அந்த சாரன்னு அண்ணா நகர்ல கைது செய்யப்பட்ட ஒருத்தரை காட்டிருக்கிறாங்க. அண்ணன் எடப்பாடியார் சொன்ன சார் யாரு? அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அந்த பெண்ணே சொன்னார்,
பாதிக்கப்பட்ட பெண் காவல் அலுவலகத்திலே போய் சொன்னதுதான் சார். ஆக இந்த வழக்குக்கும் அண்ணாநகர் வழக்குக்கும் என்ன சம்பந்தம்? அந்த அண்ணாநகர் வழக்கிலே இருக்கக்கூடிய அவர் கைது செய்யப்பட்டவரை காட்டி இவர்தான் சார் என்று காட்டினால் நாங்களும் பல பேரை காட்ட முடியும். நாங்களும் இவர்தான் அந்த சார் என்று பல பேரை காட்டுவதற்கு எங்களால் முடியும். தயவு செய்து இந்த அரசுக்கு அண்ணன் எடப்பாடியார் சொன்னதை போல உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்கள். அந்த வழக்கு வேறு, அது சிறுமி பாலியல் வழக்கு. இது அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய கல்லூரி மாணவி வழக்கு. ரெண்டையும் ஒண்ணாக்காதீங்க, ரெண்டையும் ஒண்ணாக்காதீங்க. ஒண்ணாக்குறீங்கன்னா தப்பிக்க பார்க்கறீங்கன்னு அர்த்தம். நீங்க தப்பிக்க பார்க்கறீங்க. யாரை பாதுகாக்க? எந்த குற்றவாளியை பாதுகாக்க நீங்க தப்பிக்க பார்க்கறீங்க? எங்களுடைய கண்டனத்தை கடுமையாக எச்சரித்து சொல்கிறோம். நன்றி.